பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இன்றைக்கு 31ஆம் தேதி. பிரியமானவர்களே, நாளைக்கு 7வது கட்டமான கடைசி கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. இது ஒரு இந்தியாவினுடைய வரலாற்றிலே எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்த ஒரு தேர்தல் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஏனால் இது ஜனநாயகத்துக்குள் இந்த நாடு நிற்குமா, இல்லை ஹிந்துத்துவ ஃபாசிஸ்டுக்குள் இந்த நாடு கடந்து போகுமா என்ற ஒரு திட்டத்தை, ஒரு செயலை, ஒரு சிந்தனைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தல் இது. இதில் ஒருவேளை பிஜேபி ஜெயித்து வந்தாச்சென்றால் இங்கு ஜனநாயகம் இருக்காது. இது ஹிட்லரை போல, முசோலினியை போல இது ஒரு ஃபாசிஸ்ட் நாடாக மாறும். மாத்திரமல்ல, இங்கு ஹிந்துத்துவ நாடாக இது மாறும். இங்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இங்கே என்ன ஆகிடுவாங்கன்னா 2வது குடிமக்களாக, செகண்ட் சிட்டிசனாக மாறப்போகிறாங்க. பலவிதமான புது சட்டங்கள் கொண்டு வருவார்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பல வித்தியாசங்கள் கொண்டு வருவார்கள். வி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்று பிரியாம்பிள் ஆரம்பிக்கிற அந்த லைனை அவங்க மாற்றுவாங்க. இப்படி அநேக திட்டங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த இந்துத்துவாவினுடைய மனுஸ்மிருதி தான் சட்டமாக, எப்படி இஸ்லாமியர்கள் இஸ்லாம் ஆளுகின்ற நாடுகளில், உதாரணம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தானில், அதே போல் சவுதி அரேபியாவில், அப்புறம் நிறைய வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கின்ற இஸ்லாம் நாடுகள் எல்லாம் ஷரியத்தில் இருக்கோ, அதே போல் இந்தியாவினுடைய அந்த சட்டத்தை மாற்றி அதற்குள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஸ்மிருதியை புகுத்தக்கூடிய எல்லா வேலையும் செய்வார்கள். இன்றைக்கு மனுஸ்மிருதி தான் இருக்குது. இப்போ இன்டைரக்டாக மனுஸ்மிருதி செயல்பட்டு கொண்டே இருக்குது. இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சோம். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், எத்தனை பிராமணர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. நல்லாவே யோசிக்கணும். அவர்கள் பின்னடைந்து செயல்படுத்தப்படுகிறார்கள். இந்த கீழ்ஜாதி மக்கள் செயல்படுகிறார்கள். இவர்கள் மாட்டுகிறார்கள். இவர்களுக்கு தண்டனை, பிராமணனுக்கு தண்டனை இல்லை. அப்படியே பிராமணன் சிக்கினாலும் அவனை பல லூப் ஹோல்ஸில் வெளியில் கொண்டு வருவாங்க. உதாரணமாக கேரளாவில் 2 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு பயங்கரமான ஒரு கொலை. அந்த கொலை செய்தது யார்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், வெங்கடேஸ்வர் நினைக்கிறேன் நான் அவருடைய பெயர். இவர்கள பெயரில் தவறு இருக்கலாம், என்னுடைய சிந்தனை ஞாபகத்தின்படி வெங்கடேஸ்வர். அவர் ஒரு இஸ்லாமிய ரிப்போர்ட்டர், இஸ்மாயில் முஸ்தபா நினைக்கிறேன் அவருடைய பெயர். இல்லை, அது இந்த பெயரும் சேஞ்ச் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வெங்கட்ன்றவர் அவரை BMW கார் ஏற்றி அவருடைய வீட்டு, யார் அந்த ரிப்போர்ட்டருடைய வீட்டு செவத்தில் இடித்து கொலை செஞ்சார். என்ன விஷயம்? இவரும் ஒரு முஸ்லீம் பெண்ணுடன் ஒரு பார்க்கில் இரவு 11 மணிக்கு உக்காந்துக்கிட்டு மது அருந்துவதை இவர் என்ன பண்ணுறார், வீடியோ எடுக்கிறார். இது பார்த்த உடனே அவர் கிளம்புறார். இவர் ஃபாலோ பண்ணி BMWவில் ஃபாலோ பண்ணி அவரை செவுத்தில் அடித்து கொலை செய்கிறார். இது எல்லாரும் பார்த்த விஷயம். ஆனால் என்ன நடந்தது? அவருக்கு 48 மணி நேரம் கழித்து தான் ரத்தத்தினுடைய சாம்பிள் எடுத்தாங்க. அதில் மது இருக்கா, லிக்யூர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. உடனேலாம் எடுக்கலை. ஏன்? அவர் ஒரு பிராமண IAS ஆஃபீஸர். அப்புறம் கேமராலெல்லாம் அவர் தான் வண்டி ஓட்டுறார், காரை ஓட்டுறார். ஆனால் விஷயம் என்ன வந்தது? அவர் குடித்து சைடில் உட்காந்ததாகவும் அந்த பெண் வண்டி ஓட்டினதாகவும் கேஸ் கொண்டு வந்தாங்க. ஆக ஒட்டுமொத்த கேஸ் டோட்டல் என்ன ஆயிடுச்சு என்றால், ஜாஸ்தி இது சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம், அவர் நிரபராதி என்ற விஷயத்தில் வெளியில் வந்தார். அதில் யார் அபராதியானார்? இவர் ஆயிட்டார். யார்? அந்த ரிப்போர்ட்டர். அவர் ஏன் தேவையில்லாத நேரத்தில் போய் படம் எடுத்தது? எப்படி பாருங்கள். இதுதான் பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்தியாவில் நடக்கின்ற சட்டம். அது LDF ஆளட்டும், காங்கிரஸ் ஆளட்டும், அப்போ பிஜேபி ஆளும்போது கேட்கவே வேண்டாம். மாலேகான் குண்டுவெடிப்பு கேஸில் எல்லாம் மாட்டினது யார்? பிராமணர்கள். எல்லாம் நிரபராதி வந்துட்டாங்க இல்லையா? புரோஹிதா இருக்கட்டும், அந்த அசீமானந்தா இருக்கட்டும், இன்னொன்று அந்த பெண் MP போபாலேருந்து ஜெயித்தாங்கல்ல அவங்களா இருக்கட்டும், எல்லாம் மாட்டினவங்க, எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அப்போ பிராமணர்களுக்கு எப்பவுமே எதுவுமே கிடையாது. அப்படியே அவங்க குத்தம் செஞ்சாலும் தலையிலேருந்து 4 முடி எடுக்கணும். அப்போ அவங்களுக்கு தலையில் இருக்கின்ற 4 முடிக்கு சமந்தான்
கீழ் ஜாதியில் ஒருவன் கொலை செய்தால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பது. இவர்கள் 4 முடி தலையிலேருந்து ஷவரம் பண்ணி எடுக்கிறதுக்கு சமம் ஒரு கீழ் ஜாதிக்காரனுடைய உயிர். இதுதான் மனுஸ்மிருதிங்க. பேசிக்கிட்டே போகலாம். நான் ஒன்றும் புதுசாக பேசலை. எத்தனையோ பேர் பேசுகிறீங்க, கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சட்டத்தையும் கொண்டு வருவார்கள். அப்படி இந்த நாடு ஒரு ஹிந்துத்துவ ஃபாசிஸ்ட் நாடாக மாறும். இதற்குள்ள எல்லா விஷயமும் இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள், தீட்டம் திட்டி கொண்டு வருகிறார்கள். 1925 ஆர்எஸ்எஸ் நிறுவும் பொழுதே இந்த நாடு இந்து நாடாக்க வேண்டும். அன்றைக்கு சுதந்திரம் கூட கிடைக்கல. இது ஒரு நாடாக இல்லை. இது 500 சில்லற குட்டி நாடுகள் ஒன்றிணைக்கப்பட்டது. ராயல் இந்தியன் ஆர்மி தான் அன்றைக்கி சொல்லுவாங்க. அப்புறம்தான் இந்தியன் ஆர்மி ஆகிட்டாங்க சுதந்திரத்துக்கு பிறகு. அப்போது வேறு வேறு நாடாக இருந்த இந்த அந்த அந்த பூமி அதை இப்போ ஒரு நாடாக மாற்றுது. ஒன் நேஷன் என்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகிட்டே வராங்க அவங்க. என்ன ஆயிடுச்சு, இப்போ அவர் விவேகானந்தா பாறையில் போய் இந்த ஃப்ராடு பிரைம் மினிஸ்டர் தியானம் பண்ண உட்காந்துருக்கிறார் 5 நாள். அங்கே எலெக்ஷன் நடக்குது. கேம்பெயின் எல்லாம் இவரது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஜனங்க காரு துப்புறாங்க. அந்தந்த கான்ஸ்டிடியூன்ஸில் நிற்கின்ற கேண்டிடேட்டுங்களை கல் தூக்கி அடிக்கிறாங்க ஜனங்க பிஜேபிக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ விவேகானந்த பாறையில் போய் ஸ்ரீநாராயண குரு வேஷத்தில் உட்காந்துட்ருக்கிறார் அவர். இவன் ஒரு எப்பேற்பட்ட ஃப்ராடு. ஒரு பிரைம் மினிஸ்டர் லாய்க்கே இருந்தால் கேம்பெயினில் பேசின பேச்சுகள் மத வித்வேஷம், அப்படி மதக்கலவரத்தை கொடுத்து அதில் ஓட்டு பொறுக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்கிறார்கள். இப்படி இந்த நாடு போய்கொண்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் புதுசாக பேசுகிறீங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமான்ட்டு நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, நாம் அநேகர் தெரியாத சில விஷயங்கள் உண்டு. அதாவது இந்தியாவில் இதுவரைக்கும் மொத்தம் 33 சைனிக் ஸ்கூலுங்க இருக்குது. எத்தனை இருக்குது? 33 சைனிக் ஸ்கூல். எதுக்கு இந்த சைனிக் ஸ்கூல் அப்படின்றால், அதாவது அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் ஆஃபீஸர் கேடராக வருவாங்க. என்டிஏ ஓடிஎஸில் படிக்கும் பொழுது முன்னுரிமை அவங்களுக்கு அந்த இந்தியன் சைனிக் ஸ்கூலில். அதுக்கு என்ட்ரி டெஸ்ட் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் அதில் போய் சேருவாங்க. அதில் சேர்ந்தாச்சுன்னா அவங்க அதிலேருந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் அதிலேருந்து தான் போவாங்க. ஏறக்குறைய படித்து வர பசங்களை எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி, இல்லைனா ஆர்மியில் ஆஃபீஸர் கேடர் இந்த மாதிரி, இல்லை டிஃபென்ஸில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் போவாங்க. அதுதான் சைனிக் ஸ்கூல். 6வதுலேருந்து 11வது வரைக்கும் அவங்க +2 வரைக்கும் அங்கே இருக்குது. அப்புறம் அதுக்கேற்றபடி மற்ற ட்ரைனிங் அப்படி போயிடுறாங்க. இப்போ அந்த சைனிக் ஸ்கூல்லேயே ஆர்எஸ்எஸ்காரங்க புகுந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இதனுடைய ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. பிரியமானவர்களை, என்ன அந்த சிந்திக்க வேண்டிய விஷயம்? ஒரு 1.5 மாதம் முன்னாடி மோகன் பகவத் சொன்னார், இந்த ஆர்எஸ்எஸ் ஹெட்டு, இங்கு ஒருவேளை இராணுவம் தோல்வி அடைந்தால், இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்குது, 1 மாதம் அந்த யுத்தம் நடக்கும் பொழுது அது தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை வந்தால் எங்களிடத்தை விட்டு விடுங்கள், நாங்கள் 3 நாளில் ஜெயிச்சு காட்டுவோம் என்று. அப்போது ஒரு நாட்டில் இராணுவம் இருக்குது, எல்லா மாநிலங்களிலும் அவங்கவுங்களுடைய போலீஸ் இருக்குது, அது இல்லாமல் அவங்களுடைய ரிசர்வ் போலீஸ் வேறு இருக்குது, எத்தனையோ பிரிவுகள் இருக்குது இல்லையா? இப்போ தமிழ்நாடு எடுத்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பின்னு இருக்குது, எம்எஸ்பின்னு இருக்குது. இது இல்லாமல் அவங்களுடைய தமிழ்நாடு ஸ்பெஷல் படைன்னு இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரில் பார்த்திங்கன்னா டெரிட்டோரியல் ஆர்மின்னு நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு இருக்குது, சிஆர்பிஎஃப்னு இருக்குது, அசாம் ரைஃபிள்ஸ்னு இருக்குது. இதெல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வரும். இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. பஞ்சாப்லி, அதாவது பஞ்சாப் லைட் இன்ஃபென்ட்ரி அப்படின்னு இருக்குது. குர்கா ரைஃபிள்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்கெல்லாம் ஆர்மி கண்ட்ரில் வராது, பட் இவங்கெல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரில் டெரிட்டோரியல் ஆர்மிக்குள்ளே வருவாங்க இவங்க. இப்படி பிஎஸ்எஃப் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ்? அதை நம்ம சிந்திக்கணும் பிரியமானவர்களே. எதுக்குன்னா, அதாவது 1937 பெரிய ஒரு இந்துத்துவவாதியாக இருந்த மூஞ்சேன்றவர் என்ன பண்ணுறார், ஜெர்மனுக்கு போகிறார். அதுக்கு இப்போ ஹிட்லரை பார்த்து பேசுகிறார். அதுக்கு பிறகு இட்டலிக்கு போகிறார், முசோலினை பார்க்குறார். இவங்களோட இந்த ஃபாசிஸ்ட் சிந்தனையும், அவர்கள் எப்படி பள்ளிக்கூடங்கள் கட்டி தங்களுக்குன்னு பிள்ளைங்களை வார்த்தெடுக்கிறார்களோ அதே போல் இங்கே ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று
மகாராஷ்டிராவில் நாசிக் பகுதியில் இருக்கின்ற பொன்சாலாஸ் மிலிட்ரி ஸ்கூல் என்று ஒன்று ஆரம்பித்தார். இது ப்ரைவேட் நிறுவனம், இது இந்தியன் ஆர்மி இது கிடையாது. ஆரம்பித்து அதில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி கொடுத்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. அது இல்லாமல் தான் இந்த 33 சைனிக் ஸ்கூலு அப்புறம் ஆரம்பித்தது. நல்லா யோசிக்கணும் நீங்கள். இது இந்தியன் கவர்மெண்ட் இது கண்டரில். ஏன் இந்த விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படி என்றால், சமீப காலத்தில் நிர்மலா சீதாராமன் இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஹஸ்பண்ட் ஒரு அறிக்கை விட்டார். அதாவது இங்கு பிஜேபி ஒருவேளை தோற்கப்பட்டால் பிஜேபியினுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டான மோடி ஒருபொழுதும் பதவியை விட்டு விலக மாட்டார், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். புரியுதுங்களா? அப்போது எப்படி எச்சரிக்கை? அப்புறம் அவர் பேசிக்கிட்டே வரார், நிறைய விஷயங்கள் பேசுகிறார். ஆனால் அவர் சொன்னது போல ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இந்தியாவினுடைய ஜெனரல் பாண்டே அவருக்கு மே 31 அதாவது இன்னையோட அவருடைய பதவி காலம் முடியுது. 62 வயசு முடியுது. ஆனால் அவருக்கு ஒரு மாத காலம் நீடிக்கப்பட்டிருக்கு. எதற்கு? ஒருவேளை பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் அதிக பெரும்பான்மையான கட்சி என்ற முறையில் பிஜேபி என்ன செய்யும்? எங்களுக்கு இங்கே அரசமைக்கக்கூடிய வாய்ப்பு வேணும்னு பிரசிடெண்ட்டுக்கிட்ட சொல்லுவாங்க. பிரசிடெண்ட் அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. உடனே இவங்ககிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான கோடியை வைத்து குதிரை பேரம் பேசி மற்ற கட்சிகளிலிருந்து எம்எல்ஏ எம்பிகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து என்ன செய்வாங்க? இங்கு 1975 இந்திரா காந்தி அம்மா செய்தது போல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இங்கு இராணுவ ஆட்சி மறைமுகமாக செயல்படுத்துவார்கள். இங்கு ஜனநாயகம் சீர்குலைக்கப்படும். அந்த நிழலில் இவர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாம் செய்வார்கள். எதெல்லாம் இந்து ராஷ்டிரமாக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அதை ஆக்குவாங்க. அதற்கு வேண்டிய விஷயங்களை சட்டத்தை புதுசாக கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் 2வது குடிமக்கள் செகண்டரி சிட்டிசனாக மாறுவாங்க. அதுக்குள்ளே சட்டத்தை தீட்டுவாங்க. பிரியாம்பிளில் கை வச்சு அதுக்குள்ளே பல மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் பலவிதமான மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அதற்கு தான் அரசியலமைப்பு சட்டத்தில் 16A பிரிவில் தான் இவருக்கு 1 மாதம் கால அவகாசம் கூட்டி கொடுத்துருக்கு. ஏன்? ஒரு ஜெனரல் ரிட்டையர்டாக போகிறாருன்றது 2 வருஷம் முன்னாடியே தெரியுமே. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த குழு அடுத்த ஜெனரலில் பரிந்துரைக்கலாமே. சீனியர் யார், அவருடைய பேக்ரவுண்டுன்னா அதில் பார்த்து செய்யலாமே. ஏன் செய்யலை? ஏன்னா இவங்களோட திட்டம் நிறைவேற்றுறதுக்கு செய்யலை. 75 இந்திரா காந்தி அம்மா தான் செய்தாங்க. கரெக்டாக 49 வருஷத்துக்கு பிறகு, அதனால் 50ன்னு கூட சொல்லலாம். இதோ அது நடக்குது. இதுதான் இவர்களுடைய திட்டம். பிரியமானவர்களே, அப்போது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால், அதற்கு தான் இவர் விவேகானந்த பாறையில் போய் உட்காந்துருக்கிறார் தியானம் பண்ணுறதுக்கு. அங்கே தியானத்தினுடைய லட்சணமெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. கோபேக் மோடி என்றும் அதுக்கு கோடிக்கணக்கான காசு செலவு பண்ணுறாங்க. ஜனங்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணுகிறார். இதனுடைய விஷயம் அதல்ல. விஷயம் என்னவென்றால், எப்படி பொன்சாலா மிலிட்ரி ஸ்கூல்னு ஆர்எஸ்எஸ்னுடைய மூஞ்சவர் ஆரம்பித்தாரோ அதே போல் இன்றைக்கு 33 சைனிக பள்ளிகள் இல்லாமல், சைனிக் ஸ்கூல் இல்லாமல் அடிஷ்னலாக ஆர்எஸ்எஸ்க்கு 40 ஸ்கூல் இருக்குது. ப்ரைவேட், இது ப்ரைவேட்டு. இந்த ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான். அதில் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளுடைய பல பள்ளிக்கூடங்கள், ஆர்எஸ்எஸ்ஸை டைரெக்டாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட 40 ஸ்கூல் ஆல் இண்டியாவில் இருக்குது. இந்த 40 ஸ்கூல்லையும் என்ன செய்கிறாங்க? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்து அங்கு படித்து வெளியில் வருகிறவர்களெல்லாம் அக்னிபாத் என்ற திட்டத்தின் கீழ் இராணுவத்தில் சேர்க்க பார்க்குறாங்க. இராணுவத்தில் இவங்களை புகுத்தினதுக்கு பிறகு இராணுவத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் எல்லாம் மெதுவாக கழட்டிப்பட்டு வெறும் ஆர்எஸ்எஸ்காரர்களை உள்ள வைக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கடந்த நாள் சிந்தனைகள். நீண்ட நாளாக யோசிக்கிறார்கள், அது செயல்படுத்துகிறார்கள். சமீப காலத்தில் யூபியில் அந்த பாபர் மஸ்ஜித் உடைத்த ஒரு லேடி சாமியார் இருக்குது. சாத்விக் நிரஞ்சன் ஏதோ சொல்லுகின்ற ஒரு லேடி சாமியார் இருக்குது.
அவங்களுக்கு 2 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்களை இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் போய் ஓப்பன் பண்ணி வைக்கிறார். ஓப்பன் பண்ணி வச்சு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 பள்ளிக்கூடங்களும் நாங்கள் சைனிக் ஸ்கூலுக்கு அண்டரில் சேர்க்குறோம் அப்படின்னு. ஏன் ரீசன் சொல்கிறார்னா, பாபர்ஜி மஸ்ஜிதை உடைக்கிறதுக்கு பெரும்பாலான சப்போர்ட் பண்ணுறவங்க தான் இந்த பெண் சாமியார். அதனால் அந்த 2 பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் சைனிக் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணும். எவ்வளோ வெக்கக்கேடு மானக்கேடான ஒரு வார்த்தை இந்த ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கு. அவங்களுக்கு அது வெக்கக்கேடு மானக்கேடெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர்கள் அது ரொம்ப நாளாக திட்டம் தீட்டி வைத்திருக்கிறதை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி இந்தியாவில் பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் இப்போ பாருங்கள், இது இல்லாத மற்ற பள்ளிக்கூடங்களிலையும் நாங்கள் தியானம் சொல்லித்தரோம், நாங்கள் அது சொல்லித்தரோம், யோகா சொல்லித்தரோம்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்காரங்க கையை வைக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் அதே போல் கல்லூரிகளில் பைபிள் ஸ்டடி, இந்த யங் மிஷினரி ப்ரேயர் பேண்ட் அவங்கெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா செஞ்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. ஆனால் இவர்களுக்கு இது செய்யக்கூடிய வாய்ப்பும் கொடுக்குறாங்க. இது மதம் அல்ல அப்படின்றாங்க. அங்கு வர்றவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இந்துத்துவத்தை சொல்லி அவர்கள் இப்போ நம்முடைய அநேக கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் அதுக்குள்ளே போயாச்சு. ஏன்னா அந்த கிறிஸ்டியானிட்டியினுடைய அந்த அந்த சிந்தனை கிறிஸ்துவ நடத்தவங்களுக்கு கிடையாது. அவங்களும் பிஸ்னஸ் மாதிரி போயிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்தானே, பிஜேபி வந்தால் நமக்கு வேண்டியது காசு. உதாரணம் மோகன் சிலாசரஸ் எடுத்து பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், ஏங்க இந்த நேரத்தில் அதை சொல்கிறீங்கன்னா, ஆமாம், அது நீங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவர் என்ன சொன்னார் 19 எலெக்ஷனில்? ஆண்டவரோட பேசினார், நீங்கள் கடினமாக ஜெபம் பண்ணால் இந்த ஆட்சியே தேவன் கவிழ்த்து போடுவார்னு சொன்னாரா இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது, பிஜேபி அமோக வெற்றி ஆகிடுச்சு. உடனே அப்படியே மாற்றிட்டார். ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் இன்னும் ஊழியக்காலம் எழுப்புவார் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். எப்படி நாக்க பரட்டிட்டார் பாருங்கள் அவர். அது காரணம் என்ன சொன்னார்? நான் வந்து ட்ரிச்சியில் எங்கே நினைக்கிறேன், கிறிஸ்டியன் ஸ்கூலில் வந்து ஆடிட்டோரியம் மீட்டிங் கேட்டால் தரல, ஆனால் ஆர்எஸ்எஸ் நடத்துகிற காலேஜில் கேட்டால் அந்த ஆடிட்டோரியத்தை எனக்கு கொடுத்தாங்க அவங்க. அப்போ அதிலிருந்து என்ன புரிகிறது இன்று தான் அவருடைய ஒரு செயலை. இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே சாத்தான் புகழ்ந்து அவங்களுக்கு அந்த கிறிஸ்துவத்தினுடைய அந்த 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 மனமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போது அவர்களெல்லாம் இன்னும் யார் இடத்துல எங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் கண்டக்ட் பண்ண வேண்டாமா? பண்ண மாட்டோம். ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் ப்ரேயர் மீட்டிங் இல்லையா? இல்லை. பைபிள் ஸ்டடி இல்லையா? இல்லை. ஆனால் யோகா நடத்துகிறோம், அது நடத்துகிறோம், இது நடத்துகிறோம், எல்லாம் நடத்துங்க. இப்படி கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷனாக வந்துடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்காரங்களும் இந்துத்துவவாதிகளும் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களை 40 பள்ளிக்கூடங்களுக்கு சைனிக் ஸ்கூல் அஃபிலியேஷன் கொடுத்தாச்சு. அங்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை, அங்கே படிக்கிற பசங்க தான் அக்னிபாத் என்ற விஷயத்தில் ஒரு இராணுவத்துக்குள்ளே போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது எத்தனையோ மிஷினரிகள் ஆரம்பித்த பள்ளிக்கூடங்கள், அது இல்லாத கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், இஸ்லாம் மேனேஜ்மெண்ட் பள்ளிக்கூடங்கள், இதில் எல்லாம் நல்ல நல்ல பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ இருக்குது. அதிலிருந்து 1-2 பள்ளிக்கூடம் எங்கே எடுக்கல சைனிக் ஸ்கூலுக்கு? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். புரியுதுங்களா? இது இவங்களுடைய நீண்ட நாள் திட்டம். அப்படியே இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சட்டத்தை வகுத்தார்கள். எப்போ? அக்டோபர் 2021 தான் புது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் வேணென்றால் சைனிக் ஸ்கூலுடைய அஃபிலியேஷன் கொடுக்கலாம். ஒரு புதுசாக சட்ட பிரிவை கொண்டு வந்தாங்க. அதுக்கு உதாரணத்தை என்ன காட்டுறாங்க? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல, சிபிஎஸ்சி, அதே போல் ஐசிஎஸ்சி, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் எஜுகேஷனாக இருந்தாலும் எத்தனையோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அந்த சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது. அதே போல் சைனிக் ஸ்கூல் அண்டரில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளைகளுக்கு இந்த இராணுவ பயிற்சி கொடுக்குறோம், ஆயுத பயிற்சி கொடுக்குறோம். யார் அந்த பிள்ளைகள்? எல்லாம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதி பிள்ளைகள். பிரியமானவர்களே, இது கழுத்து வரைக்கும் வந்தாச்சு. நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கழுத்து வரைக்கும் வந்தாச்சு, நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சரித்திரத்தையே மாற்ற பார்க்குறார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். எப்படி கேட்பீங்க? இப்போ அதுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் தான் இந்த மண்டையில் மசாலா இல்லாத இந்த ஃப்ராடு பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்கிறார்? மகாத்மா காந்தி என்ற அந்த நபரை உலகம் எப்போ தெரிஞ்சுதுன்னா, காந்தி என்ற ஹாலிவுட் மூவி வந்த பிறகு உலகம் தெரிஞ்சது காந்தியை பற்றி. அது வரைக்கும் காந்தியை பற்றி யாருக்கும் தெரியாதான், இந்தியாவுக்குள்ளே தான் தெரிஞ்சது தான். எப்படி ஒரு பேசினார் பாருங்க, எப்படி ஒரு பேசியிருக்கிறார் பாருங்க.
அந்த காந்தி என்ற ஹாலிவுட் மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஆஸ்கர் அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு. அந்த மூவி வந்த பிறகு தான் உலகத்துக்கு தெரிஞ்சுதான் காந்தி யார் என்று. அப்போ இந்த ஃப்ராடை என்ன செய்யணும்? வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் பிரியமானவர்கள், நியூசிலாண்டில் காந்தி ஸ்ட்ரீட்டே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, காந்தி சிலை இருக்குது. எல்லாம் இந்த மூவி வந்த பிறகு தான் வச்சாங்களா? அவங்க எப்போவே வச்சுட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ எத்தனையோ இடங்கள் இருக்குது, ஈவன் ரஷ்யாவில் கூட இருக்குது காந்தி பேரில் ஸ்ட்ரீட்டெல்லாம். ஆனால் இவர்கள் என்ன இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்படி காந்தி என்ற மூவி வந்ததுக்கு அப்புறம்தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு கையடிக்கிறாங்க. கேட்டாமா அவர் சொன்னது சரிதான், எல்லாம் மோதி எதை சொன்னாலும் அது சரிதான், அவன் என்ன ஃப்ராடுத்தனம் சொன்னாலும் அது சரிதான், அது அப்படி தான். அதுக்கு ஜால்ரா போகிறதுக்கு நிறைய கும்பல். இதோ நான் கடவுளுடைய அவதார புருஷன், நான் ஆண் பெண்ணுடைய குரோமசோமில் பிறந்தவன் அல்ல, நான் நேரடியாக மேலிருந்து ஒரு தாயின் வயிற்று வழியே வெளியில் வந்தவன் என்று அறிக்கை விட்டாச்சு. அதுவும் சரிதான். இவர் மனிதன் அல்ல, கண்டிப்பாக நீ மனிதன் அல்ல, இவர் மனிதன் அல்ல, மனு குலத்துக்கே துரோகியானவர் இருந்தால் மனிதன் என்ற இதுக்கே லாய்க்கு இல்லாத நபர் இவர். இப்படி இந்துத்துவத்தை உள்ளே கொண்டு வரும்படிக்கு இந்தியா கூட்டணி ஜெயித்தாலும் இவர்கள் பெரும்பான்மை, அதாவது அதிகமான சீட்டு இருக்கின்ற கட்சி என்ற முறையில் ஆட்சி அமைக்கக்கூடிய இதை அவங்க கொடுப்பாங்க. இதை திட்டம் என்று நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்டை சொல்கிறார். இப்போ அப்படி தான் விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஜெனரல் பாண்டியனுடைய நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கு. ஏன் இதுதான் விஷயம், 30 நாளுக்குள்ளே நீ எமர்ஜென்சி கொண்டு இராணுவ ஆட்சி போல் ஆக்கிடு இந்த நாடை. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? கலவரம் பண்ண முடியாது, உடனே அரெஸ்ட் ஆகிடும், தலைகளெல்லாம் பெரிய பெரிய தலைகளெல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிடும். நம்ம ஒன்றும் செய்ய முடியும். கொரோனா காலத்தில் நடந்தது போல், கொரோனா காலத்தில் பாருங்கள், எந்த ப்ரொசஷன் ஒன்றும் பண்ண முடியாது. கொரோனா என்ற நிழலில் எத்தனை சட்டத்தை திட்டி எல்லா என்ன சொல்கிறது பப்ளிக் செக்டர் கம்பெனியும் அதானிக்கு வித்தாச்சு. நிப்பாட்டி சுடணும் அந்த ஆளை, இந்த பிரைம் மினிஸ்டரை நிப்பாட்டி சுடணும். சொன்னார்ல டிமானிட்டைசேஷன் பண்ணப்போ 50 டைம் கொடுங்க, இல்லைன்னா மண்ணெண்ணை ஊற்றி கொலை செய்யுங்கன்னு, அந்த மாதிரி கொலை செஞ்சுருக்கணும். நாடு அப்போ இன்னும் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அப்போ ஏற்பட்ட நம்பர் 1 ஃப்ராடு இந்த ஆள். பிரைம் மினிஸ்டர்னு உக்காந்துட்டு இந்த நாட்டில் மத வேற்றுமை செய்து ஜனங்களுக்குள்ள பிளவு கொண்டு இப்போ நாடை டிவைட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். இது இந்தியா தென்னிந்தியான்னு பிரிஞ்சாதான் பிரியமான நமக்கு இருக்க முடியும். அந்த அளவுக்கு மறுபடியும் இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்குள் கொண்டு போகிறார்கள் இவர்கள். நாட்டுப்பற்று இல்லாதவர்கள், ஜனநாயக கொள்கை சித்தாந்தம் இல்லாதவர்கள், பிராமண சித்தாந்தத்தையும் தலையில் தூக்கி வச்சு இந்த நாடு பிராமணர்களுக்காக தார வார்க்கப்படுகிறது. மற்றெல்லாம் பிராமணர் கடுமையாக இருக்க வேண்டும். அதற்குன்னு பிராமணர்களால் இயக்கப்படுகின்ற ஒரு மிஷின், ஒரு கை பொம்மை தான் இந்த மோடி என்றவர். இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டு, மூளைக்கட்ட ஃப்ராடுங்க. பிராமணன் மட்டும் சப்போர்ட்டுன்னு பார்த்தா அறிவு கட்ட சோறு தின்ற அறிவு இல்லாத கீழ் ஜாதி சூத்திரன்னு அதுக்கு பின்னாடி போகிறான், பஞ்சமனும் போகிறான். எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் நாங்கள் பிஜேபி இந்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க. மூளை இருக்கா அவங்களுக்கு? நான் அம்பேத்கர் வாதின்றார், அம்பேத்கர் சொன்னதை செய்கிறார் இவர். அம்பேத்கர் மனுஸ்மிருதியை கிழித்து கொளுத்தினார். நான் பிறந்தது இந்துவாக இருந்தாலும் அது என்னுடைய தவறல்ல, ஆனால் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு அறிக்கை விட்டவர் அவர். அப்புறம் இவர் அம்பேத்கர் வாதியா? இப்படி ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து அந்த ரத்தத்தை குடிக்கின்ற ஒரு முசோலினியையும் ஹிட்லரை போல அவங்க கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு ஃபாசிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட நபர் இவர். ஆகையால் பிரியமானவர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. இப்போ நாளைக்கு 7வது கட்ட தேர்தல் நடந்தாலும் பிரியமானவர்களே, 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருகிறது, செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், கமெண்டில் எழுதுங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ஒரு நீங்கள் எங்கிட்ட கேட்கல, நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இங்கே பிஜேபி தான் ஃப்ராடத்தனம் பண்ணி வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளே இப்போ கூட ஒரு சரியான ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ கூட மமதா பானர்ஜி போல உள்ளவர்கள் உள்ளே வராமல் இருக்கிறாங்க. நான் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறேன். எதுக்கு இந்த வெளியில் சப்போர்ட்? உள்ளவா, உன்னுடைய குறிக்கோள் பிஜேபி வரக்கூடாதுன்னா எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு உள்ளவா, அப்புறம் நம்ம பார்ப்போம். உள்ளே ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஏன்னா பாருங்களேன், ஒன்றுக்கு ஒன்று நாய் சண்டை போட்டு 6 மாதம் 1 வருஷம் கூட கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே பிச்சு உதவிடுவாங்க இவங்க. ஏன் எப்படி உதறான்னு கேட்குறீங்களா நீங்கள்? ஆமாம், பிஜேபியிலேருந்து ஆம் ஆத்மிக்குள்ளும் காங்கிரஸுக்குள்ளும் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, எம்எல்ஏகள் எம்பிங்களெல்லாம்.
எதற்காக? இது அவங்களுடைய சித்து வேலை. இது அவங்க உள்ளே வந்து நல்லபடியாக நடந்து அப்புறம் இதுக்குள்ளேயே பிரச்சனையை பண்ணி இதை பிரிப்பார்கள். இதுதான் பிராமண கொள்கை. ஏன்னா ஒரு காலத்தில் பிராமணர்கள் நசுக்கி கொண்டு வரும்பொழுது பௌதிகத்தை எப்படி பிரித்தாங்க? அவங்க ஹீனயானம் மகாயானம்னு இவர்களே உள்ளே புகுந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை கொண்டு வந்து பிரித்து அன்றைக்கு இருந்த சில பௌதிக தலைவர்கள்லாம் இவங்களே கொன்று இவங்களே அழுவாங்க, இவங்களே கொல்லுவாங்க, இவங்களே அழுவாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு இவங்களே அழுவாங்க. அப்படி அந்த பௌதிகத்தை இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த பிராமணிசம். அதுக்கப்புறம் ஜெயினருக்குள்ளே புகுதாங்க. அங்கே நிகம்பர் என்றும் பிரித்து அவங்க தலைங்களெல்லாம் கொன்று இவங்க அங்கேயும் அழுவாங்க அப்படி அப்படின்னு. அப்புறம் அப்படிலாம் வெளியில் வந்துட்டாங்க. அந்த ரெண்டு ஜெயின மதத்தையும் புத்த மதத்தையும் இல்லாமல் பண்ணி மறுபடியும் இவர்களுடைய அந்த பார்ப்பனியத்தை நிலைநாட்டினார்கள். இப்படி செய்கின்ற ஒரு 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 அயோக்கிய கூட்டம். அதனால தான் பெரியார் சொன்னது இப்போ ஞாபகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு உக்ர விஷமான நல்ல பாம்பையும் ஒரு பிராமணனை கண்டாயானால் முதல்ல பிராமணனை கொலை செய், அதுக்கப்புறம் அந்த பாம்பு அடின்ட்டார் அவர். ஏன்னா அந்த பாம்புக்கு இருக்கின்ற கொடி விஷத்தை காட்டிலும் அவ்வளோ மோசமான விஷமுள்ள மனிதன் இந்த பிராமணர்கள். பிராமணன் நபர் அல்ல, அவர்களை விஷத்தன்மைக்குள் கொண்டு போகிறது அந்த பார்ப்பனியம் என்ற அந்த சிந்தனை. அதனால தான் அவனை கொல்ல சொல்கிறோம். இல்லைன்னா இங்கே மனுஸ்மிருதின்றதும் ராமாயணம் கீதை இந்த அத்தனையும் கேன்சல் பண்ணணும். மனுக்குலத்துக்கு என்ன நன்மை இருக்குது? நான் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு படித்து நான் என்னத்தை பின்பற்றுவேன்? கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் என்னத்தை பின்பற்ற வேண்டியது இருக்குது? யோசித்து பாருங்கள். ராமனுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன இருக்குது செயல்படுத்த வேண்டியது? இப்படி ஒன்றொன்று கடவுளுடைய எடுத்து பாருங்கள். பாஞ்சாலியுடைய வாழ்க்கை பாருங்கள், பஞ்ச பாண்டவர்களை பாருங்கள். அவங்க எப்படி பாஞ்சாலி எப்படி குந்தி எப்படி பிள்ளைகளை பெற்றெடுத்தாள்? பஞ்ச பாண்டவர்கள் யார்? அதை போல் நாமும் வாழ முடியுமா? திருமணம் பண்ண முடியுமா? இது ஒன்றும், அதாவது சாதாரண ஒரு மனித குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல சித்தாந்தம் அந்த கீதை படித்தோ ராமாயணத்தை படித்தோ நமக்கு கிடைக்குமா? இல்லைங்களா? சம்புங்களுடைய தலையை வெட்ட ராமன் எப்போ? ராமராஜ்யத்தில். ஏன்? அவன் கீழ் ஜாதிக்காரன், தலைக்கீழந்து தபம் செய்கிறான். இப்படி ஒன்றொன்றும் சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. ஆனால் அதை இந்த நாட்டு மதமாகவும் இந்த நாட்டு மக்களுடைய தேவன் ராமனாகவும் சித்திரீகரிக்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நாடு எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு. ஒருவேளை இங்கே அது வந்தாச்சுன்னா ஒரே ஒரு வழி என்னென்னா, பொதுமக்கள், அரசியல்வாதிகள்லாம் வரமாட்டாங்க இந்த கூட்டத்துக்கு. இப்போ ஒரு உதாரணம், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நாளைக்கு அந்த மீட்டிங் டெல்லியில் நடக்குது. இந்தியா கூட்டணி மீட்டிங் நாளைக்கு 1ஆம் தேதி டெல்லியில் நடக்குது. எலெக்ஷன் நடக்குது ஒரு பக்கம், டெல்லியில் நம்ம என்ன செய்வோம் என்ற விஷயத்தில் பேசக்கூடிய ஒரு மீட்டிங் நடக்குது. திடீர்னு என்ன பிரச்சனை தெரியல, முதலமைச்சர் போகல, அதுபோல் டிஆர் பாலு போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது? இது ஐக்கியமாக தெரிகிறதா, இல்லை இவங்களுக்குள்ளுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், விகடவாதம் என்று புரியுது அவங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, இன்னும் ஒரு ஐக்கியம் வரல. நீயா நானா, எனக்கு அது கொடு, எனக்கு இது கொடு, நான் பிஎம் ஆகணும், நான் சிஎம், நான் எஃப்எம் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி, இதுதான் இவங்களுக்குள்ள. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வருஷம் கூட இவங்களால நிற்க முடியாது. அதுக்குள்ளே பிச்சு உதறி மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புக்கும் உண்டாகும். இவருக்குள்ள ஒரு 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 ஒன்னஸ் இல்லாவிட்டால். இதுதான் பிஜேபியுடைய தந்திரம். ஏன்னா அதுக்குள்ளே இருந்த ஆளுங்களும் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே இதை பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இப்போது இது பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் முடிக்கிறேன். அதோடு சேர்த்து இஸ்ரேலில் சில விஷயத்தை நான் பார்க்க வேண்டும். அதாவது ராஃபா பகுதியில் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. மேற்கு ராஃபா யுத்தம் நடக்குது, சென்ட்ரல் ராஃபா யுத்தம் நடக்குது. இன்னொரு செய்தி வருகிறது, ராஃபா ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றி ஆயிடுச்சு, முக்கியமான இடங்களெல்லாம் இஸ்ரேலினுடைய கொடி பறக்குது என்று. ஏனென்றால் ராஃபாவில் 10 மைல் நீளம், கிட்டத்தட்ட 10 மைல் நீளம்னா 16 கிலோமீட்டர் லெங்த்தில் ஒரு டனல் கண்டுபிடிச்சிருக்கு. அந்த டனல் ஏன் இவ்வளோ முக்கியத்துவமாக? அந்த டனலில் மனிதர்கள் இல்லை, முற்றிலும் ஆயுதங்கள் தான். ராக்கெட் லான்ச்சர், ராக்கெட்டுங்க, என்ன சொல்கிறது, மிஷின் கன்னுங்க, இந்த மாதிரி டைனமிட்ஸுங்க, கட்யூஷா ராக்கெட்ஸுங்க, இது மட்டும்தான் இருக்குது.
அது அப்படியே கைப்பற்றியாச்சு. அவங்களுடைய முதுகெலும்பு உடஞ்ச மாதிரி ஆச்சு. அவங்களுக்கு நினைக்கல இது கைப்பற்றுவார்கள் என்று. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த டனலுக்குள்ளே போகின்ற ஒரு ஆக்சிஜன் பைப் இருந்தது, மெயின்லைன் பைப்பு. அந்த ஆக்சிஜன் பைப்பை என்ன பண்ணியாச்சு, இப்போ இஸ்ரேல் கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிறவர்களெல்லாம் வெளியேற வேண்டும், வேறு வழி இல்லை. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர் ராஃபாவில் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கைதாகி கொண்டு வருகிறார்கள், இதை சுட்டுக்கொலை செய்யப்படுகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இத்தனை நாளாயும் பிணை கைதிகளை இவர்களால் போய் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிலருடைய பணங்கள் கிடைக்கிது. ஏன்னா இவர்கள் டனல் வழி அவங்கள கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க, அங்கே போகிறதில் அங்கேருந்து வேறு இடத்துக்கு கடத்துகிறாங்க. இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அதே நேரத்தில் மறுபடியும் காசாவில் இருந்து இஸ்ரேலுக்கு ராக்கெட் லான்ச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஃபா என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். 47 மைல் நீளமும் 8 மைல், ஒரு மைல் என்றால் 1.6 கிலோமீட்டர். அப்போ நீங்கள் கணக்கு போட்டுங்க. 47 மைல் நீளம், 8.7 மைல் அகலம். இதுதான் ராஃபா என்ற அந்த இடம். இது எகிப்துக்கும் காசாக்கும் மத்தியில் இருக்கிற, கொஞ்சம் எகிப்தில் தான் இருக்குது அது. ஆனாலும் எகிப்து பயத்துடன் பார்க்குறார்கள். இஸ்ரேல் முற்றிலுமாக ஜெயிச்சதாக ஒரு தகவல் வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனாலும் கொடி பறக்கிறதெல்லாம் சில வீடியோவில் அவங்க காட்டுறாங்க. காசா ஆல்மோஸ்ட் கைப்பற்றியாச்சு. ஆனாலும் ஹமாஸ் அதுக்குள்ளேருந்து தாக்கிட்டு இருக்காங்க. நேற்று தினத்தில் ஈரானில் இருந்து இப்போ ரைசி செத்துட்டார். இப்போ ஆக்டிங் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கிறார்ல, அதே சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ராக்கெட்டு இதெல்லாம் சிரியா வழியாக வருது உள்ள ஈரானில் இருந்து. எல்லாம் F-35 போய் தாக்கியாச்சு. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் உள்ளே போயிருக்காங்க, லெபனானுக்குள்ளேயும் சிரியாக்குள்ளேயும். சிரியாவில் அலப்போ என்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருந்தது. அது ஏற்கனவே இஸ்ரேல் இராணுவம் தவிடுபொடி ஆக்கியாச்சு, மறுபடியும் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன செயல் பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. சின்ன சின்ன ஏர்போர்ட்டுன்னா நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட் எந்த அளவுக்கு பெருசு இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி குட்டி குட்டி ஏர்போர்ட்டுங்க. அங்கேருந்து அவங்களுடைய செயல் திட்டம் செய்கிறாங்க. அதையும் கொண்டு போய் இவர்கள் F-35, அதில் புது டெக்னாலஜி இஸ்ரேல் வச்சுருக்கு. அதாவது இஸ்ரேல் பார்டருக்கு கிட்ட எந்த ஒரு கான்வாய் வரும்பொழுதும் உடனே F-35 ஃப்ளைட்டில் அலர்ட்னஸ் கொடுக்கும், டைரக்ஷன் காட்டும், எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு காட்டும். கரெக்டாக போகிறாங்க, தாக்குறாங்க, வந்துடுறாங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு புது சிஸ்டம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு பிரியமானவர்களே. யுத்தம் ஒரு வாரத்தில் முடியும், இன்னொரு வாரத்தில் முடியும்னு சொல்லும் பொழுது முடிந்த பாடில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ ஒரு கேள்வி வருகிறது, இவ்வளோ நடந்தும் இதோ இஸ்லாமிய நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அவ்வளோதான் இஸ்ரேல் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த இஸ்லாம் நாடுகள் ஒன்று சேரலையே. ஏன் சேரலை? இங்கே எல்லா நாடுகளுக்கும் புரிஞ்சிடுச்சு, இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள், இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு தான் இந்த இஸ்லாம் நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேள்வி வருகிறது, ராஃபாவை பாருங்கள், ஹமாஸை பாருங்கன்னு சொல்கிறாங்களே, பாருங்கள், ஏன் ஹமாஸ் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுது? ஏன் இஸ்புல்லா இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது? ஏன் இத்தனை இப்போ ஆயிரக்கணக்கான டன்னலுங்க இருக்குது, எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்க அவங்க? ஏன் இஸ்ரேல் அவங்கள தாக்குனாங்களா? அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலையா? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா? அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் இல்லையா? மெடிக்கல் இல்லையா? என்ன குறை இருக்குது? எலக்ட்ரிசிட்டி இல்லையா? என்ன குறை இருக்குது அவங்களுக்கு? பாருங்கள், நேற்று தினத்தில் வெஸ்ட் பேங்கில் இம்ரான் அலி முசல்மானி என்ற ஒரு நபர், அவர் தான் அங்கே இருந்து ஹமாஸ் சப்போர்ட்டாக இஸ்ரேலை தாக்கக்கூடியவர். அவரை ஒரு நபருக்காக ரேட் பண்ணியிருக்காங்க. 2 வாரத்தில் 17 முறை ரேட் பண்ணியிருக்கு. இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ அர்த்தம் என்ன? அவர் வீடு வீடாக அவருக்கு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த வீடெல்லாம் சூறையாடுவாங்க, பட் அங்கே இருக்காது, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். ஆனால் இன்றைக்கி நாளைக்கு கிடைக்காது, வேறு விஷயம். அப்போது அந்த ஜனங்கள் இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு என்ன குறை இஸ்ரேல் வச்சுருக்கு? இஸ்ரேல் ஒரு சட்டம் இருக்குது பிரியமானவர்களே, 5ல் 1 ஒரு சட்டம் இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் ஆர்மியாக இருக்கட்டும், இஸ்ரேல் போலீஸாக இருக்கட்டும், இஸ்ரேலில் இப்போ நீங்களும் நானும் போய் ஒரு கடையை ஒரு டீ கடையை ஆரம்பிங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த டீ கடையில் 5 வேலைக்காரங்க வேணும்னா கவர்மெண்ட்டை நம்ம சொல்லணும், எத்தனை வேலைக்காரங்க வைக்கணும்லாம் சொல்லணும். 5 வேலைக்காரங்க இருந்தால் அதில் ஒரு வேலைக்காரன் பாலஸ்தீனியாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் அது. 5ல் 1 பாலஸ்தீனியாக இருக்கணும். இராணுவம் இப்போ 1 லட்சம் இராணுவம் இருந்ததுன்னா அதில் கிட்டத்தட்ட
20,000 பேர் யாராக இருக்கணும்? பாலஸ்டீன்ஸுங்க இருக்கிறாங்க. இப்போது இந்த ஐடிஎஃப் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஹமாஸை தாக்குறாங்க, ராஃபலை தாக்குறாங்க, வெஸ்ட் பெங்கால் தாக்குறாங்க சொல்லுகின்ற இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸில் 5-1 பிரகாரம் பாலஸ்தீன் முஸ்லீம்ஸுங்க இருக்கிறாங்க. எத்தனையோ ஆர்மி ஆஃபீஸருங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஆர்மிக்குள்ளே டிஃபென்ஸுக்குள்ளே இருக்கிறாங்க, பைலட்டுங்களும் இருக்கிறாங்க, தாக்குறாங்க அவங்க. ஏன்? அப்போ அவங்களுக்கு குரான் இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் இல்லையா? அப்போ அவங்களுக்கு உண்மை தெரிகிறது. இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னவென்றால் அந்த ஒரு சைட்டானிக் புக்கான குரான், அதில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது கிறிஸ்துவர்களையும் யூதர்களையும் கொலை செய்ய வேண்டும், இதுதான் அல்லாஹ்க்கு இஷ்டமானது, இவர்கள் காஃபிர்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரே வசனத்தை வைத்து தான் இந்த விஷயம் செய்கிறாங்களே தவிர மற்றபடி எதுக்குமாகவும் அல்ல. பாருங்கள், 48 தான் இஸ்ரேல் வருகிறது, 40 இதுக்குள்ளே எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஏன் அந்த ஏரியாவில் இது நடக்கிறது இல்லை? 2005 தான் காசா ஸ்ட்ரிப்பை விட்டு இஸ்ரேல் வெளியேறினாங்க. 2005 அன்றைக்கு அவர்கள் அங்கே செய்த ஃபேக்ட்ரிகள், அவங்களுடைய கார்டன்ஸு, ஹாஸ்பிட்டல், இந்த அல்ஷிபா ஹாஸ்பிட்டல் இஸ்ரேல் கட்டினது தான், பேரை மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். அங்கே இருக்கின்ற எல்லாமே இஸ்ரேலிகளுது. அதை அப்படியே விட்டு வந்துட்டாங்க அவங்க 2005. இவங்க ஒன்றுமே அதுக்கு மேலே செய்யலை. இவங்க செஞ்சதெல்லாம் கிடைக்கிற காசில் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆயுதத்தை வாங்கி 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 சேகரித்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக பயன்படுத்துகிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி நம்ம நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்க தள் இருக்கோ அதே போல், இந்துத்துவவாதிகள் இருக்கோ அதே போல், இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தாக்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். வேறு என்ன இருக்குது? கிறிஸ்துவர்கள் இஸ்லாம் இந்த நாட்டில் என்ன செய்யலை? அவங்களுடைய ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அதிகமான மேஜர் ஸ்கூல், ஃபேமஸான காலேஜுங்க, எல்லாம் கிறிஸ்துவர்கள். இது என்ன தவறு செஞ்ச கிறிஸ்துவர்கள்? மதம் மாற்றார்கள். இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம், மனம் மாறுகிறார்கள், உங்களுடைய அயோக்கியத்தனத்தை விட்டு வெளியில் வராங்க. அது அவங்களுக்கு பிடிக்கலை, அவ்வளவுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு ஈக்குவலாக தான் அங்கே ஹமாஸ் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை விஷயம். ஹிஸ்புல்லா இருக்குது, அவங்களுக்கு யூதர்களை பிடிக்காது, வேறு ஒன்றும் இல்லை. இவங்க அவங்கள தாக்க போகிறாங்களே இல்லையே, இவங்க பாட்டு இங்கே வேலை செய்கிறாங்க. இன்றைக்கும் உலகத்தில் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் மேலே இருக்கிறது யூதன் தான், அவன் தான் ஆளுகை செய்கிறான். அது வேத வசனத்தில் இருக்கின்ற விஷயம். பிரியமானவர்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இந்தியாவோட அரசியல் இப்படி போய் கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் விஷயம் நடக்குது. ஒட்டு மொத்தத்தை இணைத்து பாருங்கள். உலகத்தினுடைய கடைசிக்குள் நம்ம வந்திருக்கின்றோம். உடனே நாளைக்கு இயேசு கிறிஸ்து வரன்னு சொல்ல வரல, இன்னும் இருக்குது வருஷங்கள். இன்னொரு 10, 15, 20, 30 வருஷம் இருக்கலாம். 100, 200, 300 வருஷம்லாம் கிடையாது பிரியமானவர்களே. இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 30 இல்லை ஒரு 50 வருஷம், அவ்வளவுதான். 30 வருஷம் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதற்குள்ளே கர்த்தருடைய வருகை நடக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன், நடக்கிற விஷயங்களும் வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தா. ஆகையினால் பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். எப்போ நம்முடைய உயிர் பிரிக்கப்படும் சொல்ல முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரன் சகோதரி, நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம், நீ நாஸ்திகனாக இருக்கலாம், எந்த மதத்தையும் சேராதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய கொள்கையோ சிந்தனையோ அல்ல, பைபிளில் கர்த்தரால் பேசப்பட்ட விஷயங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரித்திரம் என்றால், உலக சரித்திரம் என்றால் என்ன விஷயம்? நடந்ததையெல்லாம் நாம் சிந்தித்து அதில் குற்றங்களும் குறைவுகளும் நாம் புரிந்து கொண்டு வரும் நாட்களில் அந்த தவறு மறுபடியும் செய்யாதபடிக்கு அதிலிருந்து மீட்டு நாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது தான் இந்த ஹிஸ்ட்ரி என்பது உதவும். ஹிஸ்ட்ரி புத்தகங்கள் உதவும், சரித்திர புத்தகங்கள் உதவும். புரியுதுங்களா? ஆனால் பைபிள் என்ற ஒரே புத்தகத்துக்கும் அத்தனை புத்தகங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் நடக்கக்கூடியது 500 வருஷத்துக்கு அப்புறம் யார் பிறப்பார், 300 வருஷத்துக்கு அப்புறம் யார் பிறப்பார், அவருடைய பெயர் என்ன, அவர் என்ன செய்வார் என்றது தன்னுடைய ஊழியக்காரர் முகாந்திரமாக பேசி திட்டம் தெளிவாக ஒரு எழுத்து கூட பிசகு இல்லாமல் நிறைவேற்றி வந்தது தான் பைபிள். அதுதான் தேவனுடைய வசனம் என்று சொல்லுகிறது. அப்படி எந்த தீர்க்கதரிசனம் குரான்லையும் கிடையாது, கீத ராமாயணம் அதுக்கிட்டே வராது, அது வேறு விஷயம். அவங்களுக்கு வரும் சுகபோகம், செக்ஸ், இதுதான் அவங்களுடைய கடவுள். லிங்கமும் யோனியும் தான் அவங்களுடைய கடவுள். அதனால் இந்த பைபிள் என்பது தேவனுடைய வசனம். இப்போ நடக்கிறதும் பைபிள் எழுதியிருக்கு, நாளைக்கு நடக்க இருக்கிறதும் பைபிள் இருக்குது. அது அப்படியே அச்சிட்ட வண்ணமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் வருவார் என்று அவர் வாயிலேயே சொல்லியிருக்கிறார்.
அது நடக்கப் போகிறது. அது சமீபம். அதானே சொன்னேன், 20 வருஷம் இருக்கலன்னு நினைக்காதீங்க நீங்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் 20 வருஷம் வாழலைன்னா, 30 வருஷம் நீங்கள் வாழலைன்னா, அடுத்த செகண்டு உங்கள் உயிர் பிரிஞ்சிருக்குமானால் உங்களுடைய அடுத்த வாழ்க்கை எங்கே? நீங்கள் எங்கே போய் சேருவீர்கள்? தேவனிடத்தில் போய் சேர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி கிறிஸ்துவம்தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஜீவிக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 17:3 சொல்லுகிறது, பிதாவாகிய உம்மையும் நீ அனுப்பின கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அதை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு, ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மனுக்குலத்துக்கு மீட்பு தரும்படி. யுத்தங்கள் மீட்பு தராது. மனுக்குலகத்துக்கு மீட்பு தரும்படிக்கு அந்த மனுக்குலத்தையும் இந்த அண்டா சராசரத்தில் சிருஷ்டித்த தேவன் மனிதனாக வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதனுக்காக சிலுவையில் பலியானார். அந்த பலியின் நிமித்தம் மனுஷன் பரலோகம் போட வழி உண்டு பண்ணினார். அவர் சித இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். இரத்தம் சிதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று எல்லா மதமும் சொல்கிறது. ஆனால் ஆடினுடைய மாடு ரத்தம் அல்ல, சொந்த இரத்தம். தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தை நமக்காக இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, வசனம் சொல்லுகிறது, அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளையாக முடியும். பிரியமானவர்களை, நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழுவோம். வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கலாம், பாவம் இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனால் நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஜீவித்து உன்னால் முடிந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்தாயானால் உனக்கு இந்த வரப்போகின்ற 2வது மரணம் என்ற நரக வாழ்க்கையிலிருந்து நீ பாதுகாக்கப்படுவாய். வேறு வழி இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று. இந்த நம் நாடு இந்து நாடாகலாம், இந்துத்துவவாதிகள் வரலாம், சட்டங்கள் மாற்றப்படலாம், உலகத்தில் அதே போல் பல விஷயங்கள் நடக்கலாம், ஒன் ரிலீஜன் கொண்டு வரலாம். எது நடந்தாலும், ஆகாயம் பூமியும் மாறினாலும், புரிதல் இதெல்லாம் மாறி நடந்தாலும் என் வார்த்தை மாறாது, அது உயிருள்ளதுன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி தான் நான் சொல்லுகிறேன். வேறு வழி இல்லை. கிறிஸ்துவே வழி. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். வரப்போகின்ற அக்னி தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். நீங்கள் பணக்காரனாகும் என்று நான் சொல்ல வரல. நீங்கள் ரோட்டில் படுத்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுங்க. சிந்தியுங்க, செயல்படுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.